அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி, குறள் எண் 1302. உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். தம்பதிக்கு இடையில் வரும் ஊடல் என்பது பொய்க்கோபம் என்பது உப்பை போல் அளவுடன் இருக்க வேண்டும். அதை நீளவிட்டால் உணவில் உப்பு அதிகமானது போல் ஆகிவிடும். The lovers fight should be like the salt in the food. If it exceeds, then the taste will be spoiled. என் துழிப்பா, உப்பு போல் இருக்க வேண்டும் ஊடல், அது மிகின் கசக்கும் கூடல். உப்பு போல் இருக்க வேண்டும் ஊடல், அது மிகின் கசக்கும் கூடல். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, உப்புக்கும் ஊடலுக்கும் ஒரு உறவுண்டு. உப்பு உணவுக்கு சுவை சேர்ப்பது போல் ஊடல் கூடலுக்கு சுவை சேர்க்கிறது. உப்பு மிகுந்துவிடில் உணவின் முழு சுவையை தூய்க்க முடியாது. ஊடல் மிகுந்தாலும் அவ்வண்ணமேதான். உணவின் உப்பை போல கூடலும் குறையாமலும் பார்த்து ஊடிக்கொள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு அதிகமான பண்டமும் குப்பையிலே. இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சொல்லாடல். வாயில வச்சு சாப்பிட்டு பாக்குறோம், உப்பே இல்லடா, போய் உப்பு போட்டு வா, இல்லைன்னா குப்பையில போடு அப்படின்னு சொல்லிடுறோம் சாப்பாட்டை, உணவை. அதே மாதிரி வாயில் வச்சு பாக்குறோம், ஒரே உப்பா கறிக்குது, இவ்வளவு உப்பு போய் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்றோம். அப்போ உப்புங்கிறது எப்படி இருக்கணும்? சாப்பாட்டுக்கு பக்குவமாக பதமாக தேவையான அளவு போல் இருக்கணும். எங்க அம்மாவும் என் மனைவியும் என் மகளும் சமைப்பது போல் இருக்கணும் அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கலாம். இல்லைன்னா கோவம் வந்து இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி சரியான அளவு உப்பு. அதனாலதான் வாயில போட்டு போட்டு பார்ப்பாங்க, உப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா, புளி கரெக்டா இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க. அந்த உப்பு காரம் கொஞ்சம் கூட்டி குறைக்க முடியும். அதுல என்ன ஒரு சுவையான விஷயம்னா, என் மனைவிக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. என் மனைவி அசைவம் பிறந்ததுன்னு சாப்பிடறதில்ல. ஆனா அசைவ உணவு வாயிலேயே போடாம அவ்வளவு அருமையா சமைப்பாங்க. அதுல உப்பு காரம் எல்லாம் மிகச்சரியாக இருக்கும். அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை மூக்கும் கண்ணும் அந்த நாக்கின் வேலையை செய்தாங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் உப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கு முக்கியம். அளவான உப்பு மிக மிக முக்கியம். அந்த மாதிரி ஊடல் என்பதும் காதலுக்கு மிக மிக முக்கியம், தம்பதிக்குள் மிக மிக முக்கியம். ஒரு ஊடலே இல்லைன்னா என்ன நினைச்சு பாருங்க, கதவை திறக்கிறோம், எப்போதுமே அப்படி சிரிச்ச முகத்தோட, அந்த வான ஊர்தியில வர்ற ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி அப்படி சிரிச்ச முகத்தோட மனைவி இருந்தாங்கன்னா கடுப்பாகமா ஆகாத, கொஞ்சம் வாயம் போடு, ரொம்ப ஓவரா அழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போவோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? அங்க ஒரு ஊடல் பிறக்குது, அதனாலதான் சொல்றோம். இந்த மாதிரி நம்மளுமே வெளில இருந்து போயிட்டு வரோம், தினந்தோறும் பரிசு பொருளா மனைவிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க திருப்பி அந்த பரிசு பொருளை குறை கண்டிப்பாங்களா மாட்டாங்களா? அதுதாங்க அந்த ஊடல்ங்கிறது. அதனால ஊடல்ங்கிறது தம்பதிகளுக்குள், காதலன் காதலிக்குள், கணவன் மனைவிக்குள் மிக மிக முக்கியம். ஆனா அந்த ஊடல் உப்பு மாதிரி தான் இருக்கணும். அந்த ஊடலுக்கும் அந்த காதலுக்கும் அந்த வாழ்வியலுக்கும் அந்த தாம்பத்தியத்துக்கும் சுவை கூட்டணுமே ஒழிய, நிறைய உப்பு கொட்டி வச்ச மாதிரி ஒரே ஊடலாவே இருந்ததுன்னா கடைசியில் என்ன ஆகும்? மனமுறிவு தான் ஏற்படும். அதே மாதிரி உப்பில்லா பண்டம் போல உடலே இல்லாம காதல் இருந்தாலும் சலிச்சு போயிடும். அதனால ஊடல் கொள்ளுங்கள், உப்பு மாதிரி அளவோடு சுவையோடு ஊடல் கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளுவர் ஒரு அற்புதமான ஒப்புமை சொல்லி சொல்றார். இதுக்கு ஒரு பாடல். கனிமொழிக்கின் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது, குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ, உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ, திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே என்று போலீஸ்காரன் மகள் என்ற படத்தில் பி.பி. சீனிவாஸ் பாடிய இரட்டையர் இசையில் கவியரசு பாடல். இதுல முதல் வரியில பாத்தீங்கன்னா கோபம் வருது அவளுக்கு. ஏதாவது ஒரு கோபமா இருக்கலாம், ஏதாவது பொண்ணு கூட போய் பேசிருக்கலாம், அது கூட கோபமா இருக்கலாம், அதை காட்டுறா. அப்ப அது எப்படி இவன் நைஸ் பண்றான்னு சொல்றதுதான் இந்த பாட்டுங்க.
இது தாங்க நாமளும் செய்யணும். அப்படி செஞ்சா தான் உடல் உப்பு மாதிரி அளவோடு இருக்கும். உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகை மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விடிய கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடந்தபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.